ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். ஓம் சரவண பவா. முருகா போற்றி. கந்த புராணம். என்னுடைய புது முயற்சிக்கு கண்டிப்பாக அந்த முருகனுடைய ஆசையும் உங்கள் எல்லாருடைய ஆதரவும் இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. முருகனுடைய ஆசீர்வாதத்துக்கு எப்பவும் சந்தோஷம். கந்த புராணம் வாங்க பார்க்கலாம். கைலாய மலையில் பார்வதி தேவியும் சிவபெருமானும் அமர்ந்திருந்தாங்க. அப்போது பார்வதி தேவி கொஞ்சம் சோகமாகவும் தயக்கத்துடனும் சிவபெருமான் கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு மன சங்கடம் இருந்தது. ஆமாம், உலகை ஆளும் உலகத்துக்கே அன்னையானாலும் அவங்களுக்கும் ஒரு சின்ன மன சங்கடம். சின்னதில் ரொம்ப பெருசும் கூட. அவங்க முற்பிறவியில் தக்ஷன் அப்படிங்கிற ஒருத்தரோட மகளாக பிறந்து தாக்ஷாயினி அப்படிங்கிற பேரை பெற்றிருந்தாங்க. அந்த தக்ஷன் மகளை நல்லா வளர்த்தாரு. அவருடைய சாப்பாடை தானே சாப்பிட்டு வளர்ந்தாங்க. அரண்மனையில் வளர்ந்தார். சிவபெருமானுக்கு திருமணமும் செஞ்சு கொடுத்துட்டாரு. மருமகன் சிவபெருமான் ஆயிட்டார். உலகையாலும் ஆதிசங்கரர் அவர். இது ரெண்டுத்தையுமே மறந்து அவர் ஒரு வேள்வி நடத்துகிறாரு. அப்போது சிவபெருமானுக்கான அவிர்வாகத்தை கொடுக்கல. இதை கேட்க போன பார்வதி தேவியையும் அவர் அவமானப்படுத்திடுறாரு. வேள்வி இந்த பார்வதிக்கு நேர்ந்த சங்கடத்தினால சிவபெருமான் ரொம்பவுமே கோவப்பட்டார். முடிவில் வீரபத்திரரால் அந்த வேள்வியும் அழிக்கப்பட்டுச்சு. தக்ஷனும் அழிந்தார். இருந்தாலும் தக்ஷனின் மகள் தாக்ஷாயினி அப்படிங்கிற பேர் தானே இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது தான் பார்வதி தேவியோட மனக்கவலைக்கான காரணம். இது சிவபெருமானுக்கு சொல்லாமலே புரிஞ்சாலும் சில காரணங்களால் இப்போது பார்வதி தேவி வாயை விட்டே சிவபெருமான் கிட்டே கேட்குறாங்க. ஐயனே, இந்த அவப்பெயரோடு எனக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை. எனக்கு இந்த உடல்ல இருந்து நீங்கி சீக்கிரம் உங்களை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இந்த உடலை விட்டு நீங்கிறதுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சிவபெருமானும் கண்டிப்பாக உன்னுடைய எண்ணம் ஈடேறும். ஆனால் அதுக்கு நீ முதல்ல இமயமலையில் இமயத்தின் அரசன் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப நாளாக தவம் இருக்கார். அதாவது உன்னை அவரோட மகளாக வளர்த்து எனக்கு கட்டி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு அவர் கடுமையான தவம் இருக்கார். நீ உடனே எதையும் யோசிக்காமல் அவர் முன்னாடி ஒரு சிறு குழந்தை வடிவம் எடுத்துப்போ, அவரிடம் வளர்ந்துக்கிட்டு வா. ஒரு நல்ல நாளில் நல்ல பொழுதில் தேவகணங்கள் பூதகணங்கள் சூழ உன்னை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் திருமணம் செஞ்சு அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. என்னதான் சிவபெருமான் வாக்கு கொடுத்துட்டாரு இந்த அவப்பேர்லேருந்து நீங்கிறதுக்கு அப்படின்னாலும் சிவபெருமான சில காலம் நீங்கி இருக்கணும் இல்லையா? ஆமாம், அது கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் இந்த அவப்பேர் தேவையில்லை, இந்த அவப்பேர்லேருந்து வெளியே வரணுங்கிற காரணத்துக்காக உடனே பார்வதி தேவி ஒரு பச்சிளம் குழந்தையாக அவர் தவம் இருந்தார் இல்லையா, அந்த இமயத்து அரசன், அவர் முன்னாடி அந்த தடாகத்தில் பெரிய ஒரு தாமரை பூக்கு நடுவில் பச்சிளங்குழந்தையாக உருவெடுத்து தவழ்ந்து கிடக்கிறாங்க. இமயத்தரசன் கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்ததும் ஒரு குழந்தை அவர் முன்னாடி தவழ்ந்துட்டுருக்கு. அவருக்கு உணர்ந்துருச்சு, கண்டிப்பாக இது சாட்சாத் அந்த பார்வதி தேவியே தான் நமக்கு குழந்தையாக கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நிமிஷம் ஒரு சின்ன சங்கடம் இருந்தது. நம்மளால் தானே பார்வதி தேவி சிவபெருமானை நீங்கி இங்கே வந்திருக்காங்க, அப்போ சிவபெருமான் வருத்தப்படுவாரோ அப்படின்னு இருந்தாலும் இந்த நம்ம எண்ணம் செயலுக்கான காரணங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு தெரிஞ்சுது. எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா அப்போ இந்த செயலுக்கும் கண்டிப்பாக ஒரு நியாயமான அர்த்தம் இருக்கும், நல்லது இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய வாரி அணைச்சிக்கிட்டு ரொம்பவும் பத்திரமாகவும் வேகமாகவும் அரண்மனைக்கு போகிறாரு. அவருடைய அரண்மனைக்கு போனதும் அவருடைய மனைவி மீனையை கூப்பிடுறாரு. ரொம்பவும் சந்தோஷமாக கூப்பிடுறாரு. அவருடைய மனைவி வராங்க. வந்ததும் மேனைக்கிட்ட குழந்தையை கொடுக்குறாங்க. அந்த நிமிஷம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா எப்படி இருக்கும் அந்த உணர்வோட மேனையும் குழந்தையை வாங்கிக்கிறாங்க. அந்த எல்லாவித சந்தோஷத்தோடையும் அந்த நினைவுகளோடையும். அதுக்கப்புறம் ரொம்பவும் சந்தோஷமாக பார்வதி தேவியை பிள்ளைய ரொம்ப சந்தோஷமாக செல்வ செழிப்போட சீராட்டி பாராட்டி வளர்க்குறாங்க. குழந்தைக்கு 5 வயசாகுது. 5 வயசு குழந்தை அம்மா கிட்ட என்ன கேட்கும்? எனக்கு பசிக்குது,
அதை கேட்டாலே ஜாஸ்தி. ஆனால் பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா நான் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனைக்கு அதிர்ச்சி. அம்மாவாச்சே, குழந்தை தவம் செய்ய, அதுவும் தவம்னா எப்படி, கடுமையான விரதம் இல்லையா, எப்படி இருக்கும் அப்படின்னு பயப்படுறாங்க. கொஞ்சம் சங்கடம்தான். அப்பாவுக்கு தெரிய வருது தவம் இருக்கணும்னு. என்னதான் உலகை ஆளும் பராசக்தி அப்படின்னாலும் அப்பா அம்மா சம்மதத்துக்காக வேண்டி நிற்கிறாங்க. எனக்கு தடங்கள் சொல்லாதீங்க, நான் குழந்தையாக இருந்தாலும் இது என்னுள் வந்த வாக்கு சிவபெருமானோட அருளால் வந்தது, எல்லாத்தையும் அந்த சிவபெருமான் பார்த்துப்பார், நீங்கள் அதனால் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இமயத்தரசனும் மேனையும் அனுமதி தராங்க. அந்த இமயமலையிலேயே ஒரு அழகான இடத்த பார்த்து அமைதியான நல்ல பாதுகாப்பான இடத்துல ஒரு உறைவிடம் அமைச்சு தராங்க. தவ வாழ்க்கை, தவம் தொடருது. உதவிக்காக சில நம்பகமான ஆட்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. தவம் நல்லபடியாக நடந்து கொண்டே இருக்குது. இதே நேரம் கைலாய மலையில் சனாகதி முனிவர்கள் அங்கே இருக்காங்க. சிவபெருமான் தவத்தில் இருக்கார். சனாகதி முனிவர்கள் எல்லாம் சிவபெருமானை நோக்கி கேட்குறாங்க, வேண்டுறாங்க, ஐயனே எங்களுக்கு ஞானத்தை வழங்கும் தீட்சையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிவபெருமானும் சின்மத்துறையோட அவங்களுக்கு அந்த சிவபெருமான் ஆழ்ந்த தவத்தில் இருந்ததுனால எல்லா உலகத்திலேயும் ஜீவராசிகள் தோன்ற அந்த செயல் தடைபெற்று இருந்தது. இதை தடுக்கணும், ஜீவராசிகள் மறுபடியும் தோன்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தேவர்கள் எல்லாரும் கூடி ஒன்றா பேச ஆரம்பித்தாங்க. அப்போது சரி, மன்மதனை கூப்பிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு யோசனை. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா, சிவபெருமான் தவத்தில் இருந்தார் இல்லையா, சிவபெருமான் யாரெல்லாம் கடுமையான ஒரு நெறி கொண்டு உண்மையான பக்தியோடு இருந்து வேண்டுறாங்களோ அவங்க என்ன வரம் கேட்டாலும் தந்துடுவார். இது அரக்கர்களாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, சிவபெருமான் வரத்தை அள்ளி தந்துடுவார். யார் என்னன்னு பார்க்க மாட்டார், நடுநிலையாக இருப்பார். இப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த நேரத்தில் சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் அசுரன் அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய வரங்களை வாங்கிக்கிறாரு. சாதாரண வரங்கள் கிடையாது, அண்டத்திலிருந்து இன்னொரு அண்டத்துக்கு போகிற அளவுக்கான வரங்கள். அதுவும் இல்லாமல் எனக்கு அழிவு வரக்கூடாது, உங்கள் சக்தி, அதாவது சிவனின் சக்தி இல்லாத எந்த சக்தியால் அழிவு வரக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அண்டம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம பிரபஞ்சமே இவ்வளோ பெருசு இருக்குன்னா ஒரு பிரபஞ்சத்துலேருந்து இன்னொரு பிரபஞ்சம்னா யோசிச்சு பாருங்கள். அப்போது எவ்வளவு பெரிய சக்தியை கேட்டிருப்பார். இது வரைக்கும் நாரத முனிவர் மட்டும்தான் அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தாலும், ஒரு பிரபஞ்சத்துலேருந்து இன்னொரு பிரபஞ்சத்துக்கு போகிற மாதிரி. அப்போது அந்த மாதிரியான சக்தியை வாங்கிக்கிட்டு சூரபத்மன் தேவர்கள் மனிதர்கள்னு எல்லா உயிர்களையும் ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தார். இவங்க எல்லாருக்கும் ஒரு விடுதலை வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் சிவபெருமான் தவத்திலிருந்து எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக மன்மதனை கூப்பிடுறாங்க. அவரும் ஒரு 5 மலர்கள் கொண்ட, முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு, பயப்படுறாரு. என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சிவபெருமானோட கோவத்துக்கு என்னால் ஆளாக முடியாது அப்படின்னு ரொம்ப பயந்து நடங்குறாரு. நீ மட்டும் போய் இதை செய்யலைன்னா எங்கள் சாபத்துக்கு ஆளாகிற அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா முதலான தேவர்கள் சொல்லவும், எப்படியும் சாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மேலேயே பாரத்தை போட்டுட்டு மன்மதன் அவருடைய கரும்பு வில்லை எடுத்து என்ன பண்ணுறாரு, 5 மலர்கள் கொண்ட அந்த அம்பை விடுறாரு. சிவபெருமான் மேலே படுது. அவ்வளவுதான், கோவத்தில் நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு. அந்த நெற்றிக்கண்ணிலேருந்து வந்த தீப்பொறிகள் மன்மதனை அப்படியே சாம்பலாக்கிடுது. ரதிதேவி கதறாங்க. தேவர்கள் எல்லாருமே ரொம்பவும் நடுங்கி போயிட்டு, இது அவங்க எல்லாருக்காகவும் செஞ்சது இல்லையா, எல்லா உயிர்களுக்காகவும் செஞ்ச செயல். எல்லாரும் மன்றாடி கேட்குறாங்க சிவபெருமான் கிட்ட, ஐயனே மன்னிச்சிடுங்க, இது உலகத்தோட நல்லதுக்காகவும் எங்களை நீங்கள் காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் தான் மன்மதனை நாங்கள் எல்லாரும் கட்டாயப்படுத்தி இங்கே அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரதிதேவி முதலான தேவர்கள் எல்லாருமே வேண்டாங்க, மன்மதனை உயிர் பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிவபெருமான் கொஞ்சம் அமைதியாகிறார், நிதானமான சூழ்நிலைக்கு வராரு. ஒரு சந்தேகம் வரலாம், நந்தி தேவர் எப்போவும் சிவபெருமானுக்கு காவலாக இருப்பார் இல்லையா, வாகனமாக இருந்தாலும். ஆமாம், நந்தி தேவர் முதல்ல மன்மதனை உள்ளே அனுப்புறதுக்கு தயங்கரில் மறுக்கிறார். ஏன்னா சிவபெருமான் முன்னாடி எல்லாத்தையும் உணர்ந்தவர் இல்லையா, சொல்லியிருக்காரு மன்மதனை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் நந்தி தேவர் மன்மதனை உள்ளே விடலை.
ஆனால் மன்மதன் தேவ காரியமாக வந்திருக்கேன், தேவர்களுக்கு நல்லதுக்காக வந்திருக்கேன், உயிர்களுக்காக உதவி செய்ய வந்திருக்கேன்னு சொல்லவும் நந்தி தேவர் சரி அப்படின்னு வழிவிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இத்தனை நிகழ்வுகள் நடக்குது. இப்போ தேவர்கள் எல்லாம் கெஞ்சுறாங்க, எங்களை கண்டிப்பாக நீங்கள் சூரபத்மன் கிட்டேருந்து காப்பாற்றியே ஆகணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிவபெருமானும் சரி, நான் இப்போவே இமயமலைக்கு போகிறேன், அங்கே பார்வதி தேவி எனக்காக தவம் இருக்காங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் குமரன் பிறப்பார், உங்களுடைய சாபம் அதாவது இந்த கஷ்டம் தீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு அவங்க ஒரு பெருமூச்சு விடுறாங்க. இந்த நிமிஷம் ரதி தேவி இந்த தேவர்களுக்காக தானே மன்மதன் வந்தார், அவரையும் நீங்கள் உயிர் பிடிச்சு மன்னிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் ஈஸ்வரன் கௌரி கல்யாணத்தப்போ நடக்கும் அப்படின்னு அந்த வரத்தையும் ரதி தேவிக்கு தந்துடுறாரு ஈஸ்வரன். சரி, இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சனாகதி முனிவர்கள் இருக்கார் இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, மௌனமே ஞானம் இல்லை, என்ன நினச்சி உன் மனசை ஒருநிலைப்படுத்தி தவம் பண்ணுறதால மட்டும்தான் சாந்தி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கைலை மலையை விட்டு இமயமலைக்கு வராரு. இமயமலைக்கு வந்தால் அங்கே பார்வதி தேவி கடுந்தவம் மேற்கொண்டு இருக்காங்க. அந்த தவக்கோலத்தில் தான் இருக்காங்க. அவங்க இருக்காங்க இல்லையா, அந்த தவம் பண்ணுற இடத்துக்கு வராரு. அங்கே தோழிகள் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக. அவங்க இந்த முதியவர் வேஷத்தில் தான் சிவபெருமான் வராரு. அவர் ரொம்பவும் மரியாதையாக உபசரித்து பார்வதி தேவி இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது முதியவர் வேடத்தில் இருந்த சிவபெருமான் கேட்குறாரு, இவங்க எதுக்காக இப்படி, அதாவது இவ எதுக்காக இந்த மாதிரி அவளை வருத்திக்கிட்டு தவம் பண்ணுறா, என்ன நோக்கத்துக்காக அந்த மாதிரி தவத்தில் இருக்கா, யாரை கல்யாணம் பண்ண விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தோழிகளுக்கு தான் எல்லாம் தெரியுமே. அதனால் அவர் கேட்ட கேள்விக்கு சரியாக பார்வதி தேவியோட நோக்கம் அறிந்து அவங்க எல்லாரும் பதில் சொல்கிறாங்க. அப்போ சிவபெருமான் முதியவர் வேடத்தில் இருந்தாலும் எப்படி சொல்கிறாருன்னா, சிவபெருமானை கொஞ்சம் கிண்டல் பண்ணுறாரு. எப்படின்னு சொன்னால், அவரோட உடை தோல், அவருடைய வாகனம் எருது, ஆபரணமாக அவர் மண்டை ஓடு, பாம்பு இந்த மாதிரி தான் அணிஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எதில் சாப்பிட்றாரு, மண்டை ஓட்டில், அவர் மயானத்தில் நடனமாடுறாரு. இந்த மாதிரி சொல்லி ஒரு மாதிரி கேலி கிண்டல் நையாண்டியெல்லாம் பண்ணுறாரு. கொஞ்சம் இழிவாக பேசுகிற மாதிரி இருக்குது. பார்வதி தேவிக்கு இன்னும் பயங்கரமாக பேசிகிட்டே இருக்காரா. பார்வதி தேவிக்கு கோபம் வந்துடுது. இப்போது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும், பார்வதி சிவபெருமான் திருமணம் எப்படி நடந்தது, குமரனுடைய அவதாரம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரப்போகிற பதிவில் பார்க்கலாம். இது வரைக்கும் முழு ஆதரவு தந்த எல்லாருக்கும் ரொம்பவும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்க. நன்றி, வணக்கம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். ஓம் சரவண பவா.